பாஸ்கா 5ஆம் ஞாயிறு. கலக்கமும் நம்பிக்கையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 5ஆம் ஞாயிறன்று கலக்கத்தை பற்றியும் அதிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான நம்பிக்கையும் குறித்து பேசுகின்றார். கலக்கம் அப்படின்னா என்ன? முதல்ல கலக்கம் அப்படின்னா மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம் அல்லது அச்ச உணர்வு அல்லது தெளிவில்லாத ஒரு நிலை அல்லது மன அமைதி இல்லாத ஒரு நிலை. இதைத்தான் கலக்கம் என்று குறிப்பிடுகின்றோம். ஆங்கிலத்தில் அன்சைட்டி என்று சொல்வார்கள் அல்லவா? இதைத்தான் கலக்கம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் முதல் வசனத்திலேயே நமக்கு எடுத்து கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து ராப்போஜன உணவில் பேசிய அத்தனை வார்த்தைகளையும் தான் இன்று நற்செய்தி நமக்கு நற்செய்தி வாசகமாக எடுத்து கூறுகின்றது. பார்ந்தவர்களே, முதலில் இந்த கலக்கம் ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. கலக்கம் ஏன் ஏற்படுகின்றது? மனிதனுக்கு அவனது சூழ்நிலையில் திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றமோ அல்லது மெதுவாக ஏற்படக்கூடிய மாற்றமோ தான் கலக்கத்திற்கு காரணமாக அமைகின்றது. உதாரணத்திற்கு சொல்ல போனால், நோயை எடுத்துக்கொள்வோமே. இதனால் வரை நல்ல உடல் திடகாத்திரத்தோடு ஒருவர் இருந்திருக்கக்கூடியும், திடீரென்று ஒரு கால் உடைந்து விடுகிறது அல்லது ஏதாவது ஒரு நோய் வந்து விடுகிறது என்று கேட்டால், அது திடீரென்று அவரது வாழ்க்கை சூழ்நிலையே மாற்றி போட்டு விடுகிறது அல்லவா? அந்த சூழ்நிலையால் அவருக்கு மனதில் ஏற்படக்கூடியதுதான் கலக்கம். அதே போல ஒரு மனிதன் இறப்பை சந்திக்கிறான் என்று வைத்துக் கொள்வோமே. கூட இருப்பவர்கள் இதனால் வரை என்னோடு இருந்தார்கள், இப்பொழுது இல்லை என்கின்ற பொழுது அந்த இழப்பு ஏற்படுகிறது அல்லவா? அந்த இழப்பு மனக்கலக்கத்திற்கு நம்மை இட்டு செல்கின்றது. அதே போல பொருளாதார சூழ்நிலையை எடுத்துக்கொள்வோமே. திடீரென்று நாம் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம், அதில் ஏதாவது இடையூறு ஏற்பட்டு நட்டம் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோமே, மனக்கலக்கம் ஏற்படும். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் பொதுவாகவே எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய கலக்கம் என்று அறிவோம். அதுவே குழந்தைகளிடத்தில் நாம் சென்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் கூட கலக்கம் ஏற்படலாம். எப்பொழுது என்றால், இடம் மாறும் பொழுது. இதனால் வரை வீட்டில் இருந்தார்கள், திடீரென்று அவர்களை அழைத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடும் பொழுது அவர்களுக்கு கலக்கம் ஏற்படும். அதனால் தான் குழந்தைகள் நான் பள்ளிக்கூடத்திற்கு போக மாட்டேன் என்று அழுது அடம் பிடிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல அவர்கள் எதிர்காலத்தில் என் படிப்பிற்கு நான் என்ன செய்வேன், நான் 10ஆம் வகுப்பு முடித்து விட்டால் நான் அதற்கு பிற்பாடு என்ன செய்ய போகின்றேன், நான் தேர்ச்சி பெறுவேனா இல்லையா, அல்லது எவ்வளவு மதிப்பெண் எடுக்க போகின்றேன் என்றெல்லாம் யோசிக்கிறார்கள் அல்லவா? அது அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதுவே இளைஞர்களுக்கு சென்று பார்க்கும் பொழுது படிப்பை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. மாறாக படித்து முடித்த பிற்பாடு எனக்கு படித்ததற்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அப்படியே வேலை வாய்ப்பு கிடைத்தாலும் எனக்கு அதற்கு ஏற்ற சம்பளம் கிடைக்குமா, இதெல்லாம் அவர்களை கலக்கத்தில் கொண்டு போய் முடிக்கின்றது. ஒருவேளை வேலை கிடைத்து நல்ல சம்பளம் கிடைத்து விட்டாலும் அடுத்த படிநிலைக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். எனக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைப்பாரா என்ற ஒரு கலக்கம். இதெல்லாம் இளம் பருவத்தில் ஏற்படக்கூடிய கலக்கம். அதுவே முதுமை பருவத்திற்கு கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு எதுவுமே இல்லை. அவர்கள் எதை பற்றி கலங்குவார்கள்? எனக்கு இறப்பு ஏற்பட போவது உண்மை. அந்த இறப்பு எப்படி ஏற்பட போகிறது? நிம்மதியான சாவாக இருக்க போகிறதா அல்லது படாத பாடுபட்டு நான் சாகப் போகின்றேனா? அப்படியே இருந்தாலும் கூட எனக்கு மோட்ச பாக்கியம் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்ற ஒரு கலக்கம் ஏற்படுகிறதல்லோ. இப்படி பிறந்த குழந்தை முதல் இறக்கப் போகின்ற முதியவர் வரை எல்லாருக்கும் கலக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்பது உண்மை. இதை அப்படியே வைத்துக்கொண்டு இன்றைய நற்செய்திக்குள் சென்று பார்த்தால், அங்கு யார் யாருக்கு கலக்கம் ஏற்படுகிறது என்று பார்த்தால், முதலில் இயேசுவுக்கு தான் கலக்கம் ஏற்படுகின்றது. சீடர்கள் கலங்கி போய் நின்றார்களா என்றால் அங்கு இல்லை. இயேசுதான் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார். அவர்கள் உள்ளம் கலங்கவே இல்லை. ஆனால் கலங்கி நிற்பது யார் என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கலங்கி நின்று மற்ற சீடர்களுக்கு, தன்னோடு இருந்த சீடர்களுக்கு கலங்க வேண்டாம் என்ற ஒரு அறிவுரையை கொடுக்கின்றார். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி. நாமெல்லாம் மனிதர்கள், நமக்கு கலக்கம் ஏற்படுவது முறை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் கலக்கம் ஏற்படுகிறது? நிச்சயமாக ஏனென்றால் அவர் 100% கடவுளும்
100% மனிதனுமானவர். ஆகவே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே கலக்கம் ஏற்படுவது நியாயம்தானே? வாருங்கள், இயேசுவுக்கு என்ன கலக்கம் ஏற்பட்டது என்பதை பற்றி நாம் தியானிப்போம். முதலாவதாக, அவர் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இறப்பு. இந்த இறுதி இரவு உணவில் தான் அவர் கலங்கி போய் இந்த வார்த்தைகளை பேசுகின்றார். கலங்க வேண்டாம் என்று சொல்கின்றார். ஏன் பேசுகின்றார் என்றால், இன்னும் சற்று நேரத்தில் கெத்சமனி தோட்டத்திற்கு போய் அங்கு அவர் கைது செய்யப்பட்டு கொலை பழிக்கு அவர் தீர்ப்பிடப்பட போகின்றார். ஆகவே அவர் உள்ளம் கலங்கி இருக்கின்றது. இதை நாம் எங்கே காண்கின்றோம்? மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 26வது அதிகாரம் 37 மற்றும் 38வது வசனங்களில் இயேசுவே இந்த வார்த்தைகளை சொல்கின்றார். கலங்கி போயிருப்பதை பற்றி பேசுகின்றார். அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். எப்போது? கெத்சமனி தோட்டத்தில் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். ஏன் அடையத் தொடங்கினார்? அவரது ஜெபத்திலேயே அவரே, இயேசுவே குறிப்பிட்டு பேசுகின்றார். சாவு வருமளவு எனது உள்ளம் ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்று சொல்கின்றார். அப்படி என்றால் தனது இறப்பை குறித்து நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனக்கலக்கம் அடைந்திருக்கின்றார். ஆகவேதான் தன் சீடர்களிடம் இதை வெளிப்படையாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட மறைமுகமாக சொல்லி தன் மனக்கலக்கத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கின்றோம். இயேசு ஏன் மனக்கலக்கம் அடைந்தார்? இரண்டாவது காரணம், உறவின் பிரிவு. இவ்வளவு நாள் வரை அவர் தாயோடு இருந்தார், தந்தையோடு இருந்தார், மற்ற 12 சீடர்களோடும் இருந்தார், மக்களோடும் இருந்தார். இனி வரப்போகும் காலங்களில் குறைந்தது 24 மணி நேரம் தான். அதற்குள்ளாக இந்த அத்தனை உறவுகளையும் விட்டுவிட்டுத்தான் அவர் மரிக்கப் போகின்றார் என்று நினைத்த பொழுது நிச்சயமாக அவருக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டிருக்க கூடும். எனது ஆன்மீக தந்தை அடிக்கடி என்னிடம் சொல்வார், உயிர் பிரியும் நேரத்தை விட உறவு பிரியும் நேரம் மிக கொடூரமானது என்று சொல்வார். அதேதான் இயேசு கிறிஸ்துவுக்கும். அவர் உயிர் பிரியும் நேரத்தை விட இந்த நான் உருவாக்கி வைத்த இத்தனை உறவுகளையும் நான் விட்டு விட்டு போகப் போகின்றேனே என்று சொல்லி மிகுந்த மனக்கலக்கம் அடைவதை நம்மால் உணர முடிகின்றது. மூன்றாவது காரணம், இயேசு ஏன் கலக்கம் அடைந்தார்? சீடர்கள் மற்றும் எதிர்கால திருச்சபையின் நிலையை யோசித்து பார்த்து கலக்கம் அடைந்தார். இந்த சீடர்களை எல்லாம் அவர் 3 வருடம் உருவாக்கி வைத்திருக்கின்றார். அதே போல திருச்சபையையும் கட்டி எழுப்பி இருக்கின்றார். இனி நான் மரித்து உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு சென்ற பிற்பாடு இந்த திருச்சபையை வழிநடத்த வேண்டியது இந்த சீடர்கள் தான். இந்த சீடர்கள் சரியாக வழி நடத்துவார்களா? இவ்வளவு பாடுபட்டு இந்த திருச்சபையை என் உயிரை கொடுத்துத்தானே நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன், இவர்கள் இதை எந்த அளவிற்கு கொண்டு போகப் போகிறார்கள் என்ற ஒரு காரணத்தினால் அவருக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டது. நாமும் கூட நமது வாழ்க்கையில் சந்திக்கிறோம் அல்லவா? நான் இறந்த பிற்பாடு நான் கட்டி காப்பாற்றிய இந்த சொத்து பத்துக்களை எல்லாம் எனது வாரிசுகள் காப்பாற்றுவார்களா அல்லது ஒழித்து கட்டி விடுவார்களா என்ற ஒரு கலக்கம் பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது அல்லவா? அதே கலக்கம் தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த திருச்சபையை குறித்தும் சீடர்களை குறித்தும் கலக்கம் இருந்ததை நம்மால் காண முடிகின்றது. ஆக இயேசு கிறிஸ்து மனிதன் என்ற நிலையிலிருந்து கலக்கம் அடைந்தார். எதனால்? இறப்பை குறித்தும் திருச்சபையை குறித்தும் உறவின் பிரிவை குறித்தும் அவர் கலக்கமடைந்தார் என்று பார்க்கின்றோம். அதே சமயத்தில் இந்த கலக்கம் சீடர்களுக்கு இருந்ததா? துளியும் இல்லை. ஏன் என்று கேட்டால், அவர்கள் இறுதி இரவு உணவில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் இயேசுவின் மார்பின் மீது சாய்ந்து கொண்டார்கள். அங்கு இருந்த அனைவரோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உணவருந்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உறவின் பிரிவை பற்றி கவலை இல்லை. இயேசு இறக்கப் போகிறார் என்பது கூட அவர்களுக்கு தெரியவே இல்லை. அவர்கள் பாடாய்படப் போகிறார்கள் என்பதை பற்றி எந்த கவலையுமே அவர்களுக்கு இல்லை. ஆகவே அவர்களுக்கு அந்த கலக்கம் அந்த நேரம் வரை, அதாவது கெத்சமனி தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படும் வரை அந்த கலக்கம் அவர்களுக்கு இருந்ததாகவே தெரியவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் யாரோடு இருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள் என்பது உண்மையாக தெரிகின்றது. ஆகவே அவர்களுக்கு அந்த கலக்கம் இல்லை. அதே சமயத்தில் இயேசு கலங்கி நின்ற பொழுதும் கூட இந்த கலக்கத்திற்கு என்னதான் முடிவு, இந்த அன்சைட்டியை எப்படி மேற்கொள்வது என்பதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் முதல் வசனத்திலேயே நமக்கு பதில் சொல்கின்றார். உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு
கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீதும் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் கலக்கம் போக்குவதற்கு எதுதான் மாத்திரையாக அமைகின்றது? நம்பிக்கை தான் மாத்திரையாக அமைகின்றது. எந்த நம்பிக்கை? கடவுள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையும் மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் கலக்கத்திற்கு தீர்வாக அமைகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை வெளிப்படையாகவே சொல்கின்றார். என் மீதும் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார். கடவுள் மீதும் நம்பிக்கை வையுங்கள், மனிதன் மீதும் நம்பிக்கை வையுங்கள், அப்பொழுது உங்கள் கலக்கம் தீரும் என்று சொல்கின்றார். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 39வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர் இறைவனிடம் ஜெபித்து மனக்கலக்கத்தை போக்குகின்றார். அதே கெத்செமனி தோட்டம் தான். அவர் சாவு வருமளவும் ஆழ்துயரம் கொண்டிருந்தார் அல்லவா? அந்த ஆழ்துயரத்தை அவர் எப்படி போக்கினார்? முழந்தால் படியிட்டு ஜெபித்து ஆழ்துயரை போக்கினார், மனக்கலக்கத்தை போக்கினார். அப்படி ஜெபித்ததால் தான் என்ன நடந்தது? சிறிது நேரத்தில் யூதாஸ் வந்து முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அதுவரை மனக்கலக்கம் அடைந்திருந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது மிக தெளிவாக பதில் சொல்கின்றார். நீங்கள் என்னைத்தான் தேடி வந்தீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள், நான் தான் நாசரேத்தூர் இயேசு என்று சொல்லி முன்பாக சென்று தன்னை கைது செய்ய சொல்கிறார். எப்படி அந்த கலக்கம் போனது? கடவுளிடம் நம்பிக்கை வைத்ததால், முழந்தால் படியிட்டு ஜெபித்ததால். நம்பிக்கை வளர வேண்டும் என்றால் கடவுளுக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கடவுள் மீது நம்பிக்கை நமக்கு வரும். யார் என்னை கைவிட்டாலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை வந்துவிட்டால் மனக்கலக்கம் அகன்று போகும். இயேசுவை பாருங்களேன், அதுவரை சாவுக்கு பயப்பட்டு கொண்டிருந்தவர் கடவுளிடம் ஜெபித்த பிற்பாடு அந்த கலக்கத்தை போக்கிவிட்டார் என்பதை பார்க்கின்றோம். அதே சமயத்தில் மனிதரிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். கெத்செமனி தோட்டத்தில் பாருங்கள், எல்லா சீடர்களும் ஓடி போய் விட்டார்கள். அப்படி ஓடி போனாலும் கூட யோவானும் பேதுருவும் அவரை பின்தொடர்ந்து கொண்டே செல்கின்றார்கள். யோவான் மிக நெருக்கமாக பின்தொடர்கின்றார். பேதுரு பயந்து போயிருந்தாலும் கூட, மறுதலித்திருந்தாலும் கூட மறைமுகமாக இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே செல்கின்றார். சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்குள் ஒரு எண்ணம், என்னோடு கடவுள் இருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட இந்த சாவு நேரத்திலும் கூட நான் மிகவும் அன்பு செய்த சீடர் விசாரணை கட்டம் வரைக்கும் என்னோடு வந்திருக்கின்றாரே, என்னை சிலுவையில் அடித்த பொழுதும் கூட சிலுவை மரத்தடி வரை வந்து நின்றிருக்கின்றாரே, என்னை பெற்றெடுத்த தாய் மரியா சிலுவை மரத்தடி வரை வந்து நின்றிருக்கின்றாரே, எனது பெண் சீடர்கள் எல்லாம் எனது சிலுவை மரத்தடி வரை வந்து நின்றிருக்கின்றார்களே. இதெல்லாம் மனிதர்கள் கூட இருந்த பொழுது, சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட மனக்கலக்கத்தை உடைத்த நிகழ்வுகள். அப்படி என்றால் மனிதர்களின் உடனிருப்பு ஒரு மனிதனுக்கு மனக்கலக்கத்தை போக்க வல்லது. எப்படி? யார் என்னை விட்டுவிட்டாலும் என்னோடு என்னை பெற்றெடுத்த தாய், என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், எனது நண்பர்கள் என்னை விட்டு என் துன்ப காலத்தில் போகவே இல்லையே என்று நம்பிக்கை ஏற்படுகிறது அல்லவா? அந்த மனித நம்பிக்கை மனக்கலக்கத்தை போக்க வல்லது என்பதை கெத்செமனி தோட்ட நிகழ்விலிருந்து இயேசு நமக்கு விளக்குகின்றார். ஆக மனக்கலக்கம் ஏற்படுகின்ற பொழுது நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு அவசியமாகின்றது. அந்த நம்பிக்கை கடவுள் மீதும் இருக்க வேண்டும், மனிதர் மீதும் இருக்க வேண்டும். மனிதர் மீது இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நல்ல மனிதர்களையும் நாம் சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும் என்பதும் இங்கு புலனாகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த 5வது வாரம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரவு உணவை மட்டும் சுட்டிக்காட்டுவது இல்லை, மாறாக இயேசு விண்ணேறி சென்ற பிற்பாடு சீடர்கள் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் 50 நாட்கள் அவர்களோடு தான் காட்சி கொடுத்து கொண்டிருந்தார். இயேசு வாழ்ந்து கொண்டிருந்தார். இதற்கு பிற்பாடு நிரந்தரமாக விண்ணேறி செல்ல போகிறார் அல்லவா? அதற்கு பிற்பாடு இயேசுவை நாங்கள் காணவே முடியவில்லையே என்று அவர்கள் பயந்து போய் விடக்கூடாது, கலக்கமாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்பாகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, நான் உங்களோடு தான் என்றும் இருக்கப் போகிறேன், நீங்கள் இறந்து வான் வீட்டிற்கு வரும்பொழுதும் நீங்கள் என்னோடு தான் இருக்கப் போகிறீர்கள், நீங்கள் கலக்கம் கொள்ள வேண்டாம் என்று சொல்கின்றார். ஆக
கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம். மனிதர்கள் மீதும், நல்ல உறவுகள் மீதும் நம்பிக்கை வைப்போம். மனக்கலக்கம் நம்மை விட்டு அகன்று போகும்.